ஹாய், நான் உங்க அருண். ஆன்மீக உலகத்துல எப்பவுமே ஒரு டிபேட் இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, சித்தர்களை நம்மால பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான். சித்தர்களை தேடி இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரூப் பயணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கள சிலருக்கு மட்டும் அமானுஷ்ய அனுபவங்கள் தொடர்ந்து கிடைச்சபடி இருக்கு. அப்படி ஒருத்தரை தான் நான் இன்னைக்கு சந்திக்கவிருக்கேன். 3 சித்தர்கள் சூட்சம ரூபத்தில் உலாவரும் பழங்கால மண்டபம். நீண்ட தாடியோட நெத்தியில பட்டை அடிச்சுட்டு கால் மடிச்சு உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் ஒரு தூணை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. பின்னாடி ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாரு. நைட் ஷூட்டிங் 3வது கண் டீமிற்கு கிடைத்த ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் காலையில எனக்கு ஒரு போன் கால் வந்தது. எதிர்முனையில பேசினவரோட பேரு நாகராஜ். தான் எடுத்த போட்டோவில் சித்தர்களோட உருவம் தெரிவதா சொன்னாரு. நான் நாகராஜை பார்க்க புறப்பட்டேன். இப்ப நான் சந்திக்கவிருக்கிற நாகராஜ் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான். கொல்லிமலை கோரக்கர் குகையில இவருக்கு ஒரு வயசான பெரியவரா வந்து கோரக்கர் காட்சி கொடுத்திருக்காரு. அந்த அனுபவத்தை தான் நம்மோட கொல்லிமலை எபிசோட்ல சொல்லி இருந்தாரு. ஏற்கனவே டெலிகாஸ்ட் ஆன கொல்லிமலை எபிசோட்ல கோரக்கர் தனக்கு காட்சி கொடுத்ததா சொல்லி நம்முடைய 3வது கண் டீமுக்கு அறிமுகமானவர் தான் நாகராஜ். இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் சித்தர்கள் தனக்கு காட்சி கொடுத்ததா சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் எடுத்து வச்ச அந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்காகவும் அங்கே சித்தர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நான் இன்னைக்கு அவர் மீட் பண்ண போறேன். சென்னை மாதவரம் பக்கத்துல இருக்கு காரனோடை. இங்கதான் நாகராஜ் வசிக்கிறாரு. சித்தர்களை அவ்வளவு சாமானியத்துல பார்த்துட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சித்தர்களை பார்த்ததா சொல்றவங்க அதுக்கான எந்த ப்ரூஃபையும் காட்டுறதில்ல. ஆனா சித்தர்களை பார்த்ததுக்கு தன்கிட்ட போட்டோ ஆதாரம் இருக்கிறதா நாகராஜ் சொல்லி இருந்தாரு. அந்த தகவல் தந்த உத்வேகத்தோட நான் இப்போ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொதுவா சதுரகிரி மலை, கொல்லிமலை, பொதிகை மலை மாதிரியான மலைப்பகுதிகளில் தான் சித்தர்கள் உலா வரதா சொல்லுவாங்க. அதனால தான் சித்தர்கள் தேடல்ல இருக்கிறவங்க அதிகமா மலைப்பகுதிகளில் சித்தர்களை பார்க்கணும்னு தேடி அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. இப்ப நான் பார்க்கவிருக்கிற நாகராஜும் கூட இப்படி எல்லா மலைக்கும் ரெகுலரா போயிட்டு வரவர் தான். ஆனா இப்ப மிஷன் லைஃப்ல ஓடிக்கிட்டு இருக்கிற சென்னை சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்துல சித்தர்கள் உலா வரதாகவும் அத தன்னோட ஸ்மார்ட் போன்ல படம் எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு நாகராஜ். நாகராஜ் சொன்ன தகவல் படி அவர் வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டேன். நாகராஜும் அவங்க மனைவியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன வரவேற்றாங்க. சித்தர்களை தன்னோட மொபைல்ல படம் எடுத்திருப்பதா சொன்ன தகவலை பத்தி கேட்டேன். அவர் தன்னோட மொபைல எனக்கு காட்டினாரு. அதுல ஒரு பாழடைஞ்ச மண்டபத்தோட படங்கள் பதிவாகி இருந்தது. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, இங்க ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. எனக்கு சத்தியமா எதுவும் தெரியல. நாகராஜ் எந்த டென்ஷனும் ஆகாம அவர் வீட்டுல இருந்த எல்இடி டிவில தன்னோட மொபைல கனெக்ட் பண்ணாரு. எனக்கு அவர் சொல்ற ஆங்கிள் பார்த்தப்போ சில உருவங்களை பார்க்க முடிஞ்சது. ஆனா ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்ப நீங்க பாக்குற இந்த போட்டோ தான் நாகராஜ் என்கிட்ட காமிச்சது. அந்த சமயத்துல அங்க வந்த நாகராஜோட நண்பரும் தனக்கும் இதுல 3 சித்தர்களின் உருவம் தெரிவதா சொன்னாரு. முதல் முறையா இப்பதான் இந்த போட்டோஸ இவர் பார்க்கறாரு. அப்படி முதல் முறையா பார்க்கும்போதே அதுல சித்தர்கள் தெரியாதா இவர் சொல்றத கேட்டதும் எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது. இது என்ன படுத்துருக்க மாதிரி இருக்குது. இது ஒன்று இங்கே ஒரு உருவம் இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான் சார். இது ஒன்று இன்னொன்று தெரியுது. சித்தர்களை பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்போட வந்த என்ன நாகராஜ் முழுசா ஏமாத்தலன்னு தோணுச்சு. உண்மை எப்பவும் பொட்டுல அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும்னு நினைக்கிற ஆள்னா. சோ எனக்கு எப்பவோ எடுத்த இந்த போட்டோ ஆதாரம் போதாது. அலசி ஆராயணும். லைவா அதை நான் உணரணும். நான் அந்த மண்டபத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நானே நேரடியா அந்த மண்டபத்தை பார்க்கணும். உடனே அங்க இருந்து மண்டபத்தை பார்க்க புறப்பட்டேன். மண்டபத்தை பார்க்க போற வழியில மண்டபத்தை பத்தின தகவல்களை அங்க உள்ள மக்கள் கிட்ட சேகரிக்கணும்னு நினைச்சேன்.
வழி வழியா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களால மட்டும்தான் மண்டபத்தை பத்தின யாருக்கும் தெரியாத தகவல்களை சொல்ல முடியும்னு நினைச்சேன். மண்டபம் அமைஞ்சிருக்கிற மாதவரத்துல நான் சந்திச்ச முதல் நபர் சுதீஷ். கேட்பாரற்று கிடக்கும் இந்த மண்டபம் தன்னோட சின்ன வயசுல பேய் மண்டபம்னு அழைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாரு சுதீஷ். பாழடைஞ்ச மண்டபம் மாதிரி இருக்கும், ஒத்தையடி பாதை தான் இருக்கும். ஒரு 2 பேர் 3 பேர் நடந்து போகிற அளவுக்கான ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். 2 பக்கமும் மரங்கள் நிறைஞ்ச குகை மாதிரி மூடி இருக்கும். அந்த பாதையே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிடும். அந்த மாதிரி தான் அந்த பாதையே இருந்தது. அதுக்கிடையில் இந்த மண்டபம், இந்த ஊரில் வந்து சின்ன வயசில் எல்லாருமே பார்த்த உடனே இந்த மாதிரிலாம் இருக்கிறத வச்சுட்டு அது எப்போ அது பேய் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலப்போக்கில் அது பேய் மண்டபம் இல்லைன்னு சுதீஷ் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா சமீப காலங்கள்ல அந்த மண்டபத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிற தாட் சேஞ்சஸ் இவருக்குள்ள வந்திருக்கு. மண்டபம் இருக்கிற ஒத்தையடி பாதையை கடந்துதான் இவரோட வீட்டுக்கு போகணும். மண்டபம் பக்கத்துல வந்ததும் ஒருவித பயம் சுதீஷ சூழ்ந்திருக்கு. கும்மிருட்டா இருக்கிற ஒரு இடத்துல வர யாரா இருந்தாலும் இயல்பா பயம் வரத்தான் செய்யும். அதுலயும் ரொம்பவே பாழடைஞ்சு போய் கிடக்கிற மண்டபம். சமூக விரோத கும்பல்கள் கூட பயன்படுத்த பயப்படும் ஒரு மண்டபத்தை கடக்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல. அந்த அர்த்த ராத்திரியில சுதீஷ் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருக்காரு. வேக வேகமா சைக்கிளை மிதிச்சிருக்காரு. மனசில் எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் ஒரு சின்ன சலனம் இருக்கும். இப்போ மனசில் வேண்டிப்பேன், இந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா சரி நம்மளுக்கு எதுவும் இந்த மாதிரி எதுவுமே தென்படக்கூடாதோ, இல்லை அந்த மாதிரி தென்பட்டுருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், இருக்குமோ அப்படின்னு. வேகமா சைக்கிளை மிதிச்சிருக்காரு. மண்டபத்தை கிராஸ் பண்ற சமயத்துல தன்னோட சைக்கிள்ல திடீர்னு வெயிட் கூடுன மாதிரி உணர்ந்திருக்காரு. சில நேரத்தில் நான் மிதிக்கிற சைக்கிள் எனக்கு பாரமாக தெரிகிற மாதிரி இருக்கும். யாரோ கூட உட்காந்துட்டே நம்மளுக்கு பின்னாடி உட்காந்துட்டு வராங்க. ஆனால் திரும்பி பார்க்குற அளவுக்கு தைரியம் வந்ததில்ல. சைக்கிளையும் வேகமா ஓட்ட முடியல. தன்னோட சைக்கிள் பின்னாடி ஒரு உருவம் அமர்ந்து வழி நடத்தினதாகவும் அது தன்னோட காவல் தெய்வம்னு சொல்றாரு சுதீஷ். இப்போ மனசில் வேண்டிப்பேன், இந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா சரி நம்மளுக்கு எதுவும் இந்த மாதிரி எதுவுமே தென்படக்கூடாதோ, இல்லை அந்த மாதிரி தென்பட்டுருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், இருக்குமோ அப்படின்னு. ஆனால் நினச்சிட்டே வரும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத, பாதுகாப்புக்கு நான் இருக்கிறன்ற மாதிரி ஒரு ஆள் கூடவே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்பயுமே நம்ம கூடவே அந்த எல்லை முடிகிற வரைக்கும், நம்ம இந்த ஊர் எல்லை தொடங்குற வரைக்கும் அந்த இதை நம்மளால் உணர முடியும். நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் அது ஒரு நன்மைக்காக தான் நடக்குது. இங்கே யாரும் ஒருத்தவங்க நம்ம கூடவே பாதுகாப்புக்காக வராங்க, இப்போ ஒரு எல்லை தெய்வம் இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அதில் எப்பயுமே தோணிருக்கு. சுதீஷ் மட்டுமில்ல, பிரமிளாவுக்கும் மண்டபத்தை கடக்கும் போது ஒரு அமானுஷ்ய அனுபவம் கிடைச்சிருக்கு. நீங்க அந்த பக்கம் போகும்போது பர்சனலா உங்களுக்கு வேற ஏதாவது ஃபீல் ஆயிருக்கா? இல்ல பயம்? எனக்கு நாங்க அந்த பக்கம் போகும்போது இது மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த டைம்ல ஒரு செகண்ட் வந்து என் சாரி பிடிச்சாரோ அப்படி நிக்க வச்ச மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ ரொம்ப பயந்துட்டேன் நான். ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க உண்மைதானோ அப்படின்ற ஒரு பயம், ரொம்ப பயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் தான், அதுக்கப்புறம் விட்டுடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே எதிரில் போகும்போது ஒரு நரி ஒன்று எதிரில் வந்துட்டு ஒரு கோழியை கவிட்டு வந்திருந்தது. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து எல்லார்ட்டையும் சொன்னேன் இது மாதிரி சொல்லிட்டு. அது வந்துட்டு ஒரு நல்ல சக்தி தான் உங்களை தடுத்திருக்கு, இல்லாட்டி வந்து நரி வந்து உங்களை ஒத்த நரியாக வரும்போது எகிரி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, என்னவா இருக்கும் அது? உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ ஏதாவது ஃபேஸில் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆகுதா? இல்லை இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க. எங்கேங்க? இப்போவா? இப்போ அங்கே எந்த அந்த இடத்துக்கிட்டயா? ஆமாம். சரி, ஓகே, வாங்க நம்ம பார்த்துடலாம் அந்த இடத்துக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சென்னை மாதவரம் பகுதிக்கு வந்திருக்கேன். இங்க பழங்கால மண்டபத்துல சித்தர்களோட பிரசன்ஸ உணர முடியறதாகவும் காட்சியா போட்டோஸ்ல பதிவாகி இருப்பதாகவும் நாகராஜ் சொல்லியிருக்காரு. அதை நேரடியா வீடியோல பதிவு செய்யத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். நான் மண்டபத்தை பார்க்க புறப்பட்டேன். இதுதான் அந்த மண்டபம். பாழடைஞ்ச நிலையில இருக்கு. அதுவே இந்த மண்டபத்துக்கு ஒரு அமானுஷ்ய தன்மைய வரவழைச்சிடுது. இங்க சித்தர்கள் தான் இருக்காங்களா, இல்ல
வேற ஏதும் சக்திகள் இங்க இருக்கா? இன்னைக்கு அத பார்த்தே ஆகணும். மண்டபம் இருக்கிற இந்த பகுதி இருட்டத் தொடங்கி இருந்தது. இந்த நேரத்திலேயே இவ்வளவு டெரரா இருக்குன்னா நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்க கற்பனைக்கே விட்டுடுறேன். வெளியில வாகன சத்தம் காதை பிளந்தாலும் மண்டபத்துக்குள்ள கனத்த அமைதி நிலவுது. மண்டபத்தோட தூண்கள்ல பிரமாதமான சிற்ப வேலைகளை பார்க்க முடிஞ்சது. அங்கங்க இடிஞ்சு உடைஞ்சு பாழடைஞ்சு போயிருக்கிற இந்த மண்டபத்துக்கு பின்னால ஒரு வரலாறு ஒளிந்திருப்பதா சொல்றாரு நாகராஜ். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நந்திவர்மன் இந்த பகுதியை ஆட்சி செய்திருக்காரு. அந்த சமயத்துல திருடர்கள் அச்சுறுத்தல் அதிகமா இருந்திருக்கு. அதனால திருடர்களை கண்காணிச்சு ஒடுக்கிறதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த மண்டபம். இந்த மண்டபம் கட்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த கட்டப்பட்டப்ப அவர் இங்கே இருந்திருக்கிறாரு. இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% தான். மீதி 90% அழிக்கப்பட்டிருக்கு. பின்னாடி குளம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குதிரை லாயம் இருந்திருக்கு, சுமைக்கல் இருந்திருக்கு, அவங்க வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கான அறைகள்லாம் இருந்திருக்கு. அது எல்லாமே இப்போ வந்து முழுக்க அழிக்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த 10% மட்டும்தான் இருக்கு. அதுலேயும் அந்த காலத்தில் ரொம்ப அமைதியாக இருந்ததுனால ஒரு அந்த தெய்வ சக்திகள் நிறைய இங்கே தங்கி இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒன்று, நந்திவர்மன் நல்ல சிவபக்தராய் இருந்திருக்காரு. அதனால இந்த மண்டபத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் சுரங்கம் அமைச்சிருந்தாராம். இப்ப அந்த சுரங்க பாதைகள் முறையான பராமரிப்பு இல்லாம மூடிட்டதா சொல்றாரு நாகராஜ். இந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்த பேர் பார்த்தீங்கன்னா மா தவபுரம். இங்க வந்து பார்வதி வந்து தவம் பண்ணியிருக்கிறாங்க, சிவபெருமான் தவம் பண்ணியிருக்கிறாரு, வியாசர் தவம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. வியாசர் இந்த வியாச முனிவர் இவங்க எல்லாமே தவம் பண்ணாரு. அதாவது ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, ரொம்ப சிறப்பானவங்க பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு மாமனிதர்கள்னு சொல்லுவோம். அந்த மாமனிதர்கள் இங்கே தவம் பண்ணதால அந்த மா அப்படின்றத தொடங்கி மா தவபுரம், அவங்க தவம் இருந்ததால தவபுரம், அந்த மா தவபுரம் தான் இப்போ மருவி மாதாவரமாக ஆயிடுச்சு. அந்த சிவபெருமான் என்றதுக்கு அந்த அடையாளமாக தான் 4 அடியில் மரகத லிங்கம் வந்து நந்திவர்மன் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. 2ஆம் நந்திவர்மன் பிரதிஷ்டை பண்ண அந்த கோவில் கட்டியிருக்கிறாரு. அதில் சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அந்த சிவலிங்கம் கோவிலுக்கு போகிறதுக்கான சுரங்கம் வந்து இந்த மண்டபத்திலேருந்து போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் லோக்கலா இறங்கி மண்டபத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அங்க இருந்து பக்கத்துல இருந்த சின்ன பஜாருக்கு போனேன். பார்க்குற எல்லார்கிட்டையும் இந்த மண்டபத்தை பத்தி விசாரிச்சேன். அண்ணா வணக்கம்ண்ணா, நம்ம வேந்தர் டிவிலேருந்து வருவோம். இங்கே ஒரு பழைய மண்டபம் ஒன்று இருக்கு இல்லையா, பாரடைஞ்ச மாதிரி ஒரு மண்டபம். ஸோ அந்த மண்டபத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அது மண்டபன்றது ஒரு சாமி, அதனால வந்து அந்த இடத்துல வந்து யாரும் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க நைட்டில். அந்த காலத்தில் செட்டியாருங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, செட்டியாருங்க நாயக்கிங்க வசதி உள்ளவங்க தலைச்சமே கொண்டு வந்து மக்கள் வந்து தங்கி அதுக்கெல்லாம் இறக்கி வச்சு தங்கி சமையல் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி கட்டினது. அதாவது இந்த வழிபோக்கர்கள் சன்னியாசிகளை தங்கிட்டு போகிறதுக்காக கட்டினது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவலை சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவங்க சொன்ன தகவல். அம்மாவே பின்னாடி உட்காந்து வரும்போது கூட ஒரு சின்ன ஒரு தன்னை அறியாமல் ஒரு சாமி ஸ்லோகம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது எந்த அளவுக்குள்ள ஃபியர் அப்படின்றது தெரியல. பட் வந்து நம்ம லோன்லியா இல்லைன்றது மட்டும் கண்டிப்பாக அவங்க ஒரு இடத்துல ஃபீல் ஆகும். ஓகே, அந்த இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ணும்போது தனியாக இல்லை, யாரோ உங்க கூட இருக்காங்க இல்லையா, அந்த ஃபீலிங் மட்டும் இருக்கும். இதுவரை கேள்விப்படாத தகவலா சிலர் இந்த மண்டபத்துக்குள்ள புதையல் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. நாங்களே சின்ன வயசு அரம்ப உள்ள புதையல் இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளயா தேடி போனீங்களா? பயம். நான் திரும்பவும் மண்டபத்துக்கே போனேன். திரும்பவும் நாகராஜ போட்டோ எடுக்க சொல்லணும். அதுல சித்தர் உருவம் தெரியுதான்னு பார்க்கணும். நானும் நாகராஜும் எங்களோட மொபைல்ல தனித்தனியா அந்த மண்டபத்தை போட்டோ எடுத்தோம். நாங்க ஷூட் பண்றதை பார்த்த சிலர் தங்களோட மொபைல்லையும் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் நாகராஜும் எங்களோட மொபைல்ல ஒன்னு போல வச்சு ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணி கிளிக் பண்ணோம். ஆனா என் மொபைல்ல நான் எடுத்த போட்டோவில் எந்த மாறுதலும் இல்லை. மண்டபம் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. ஆனா நாகராஜ் எடுத்த போட்டோவில் மட்டும் மண்டபத்தோட குறுக்க ஒரு கோடு மாதிரி வெளிச்சம் பரவி இருந்த காட்சி பதிவாகி இருந்தது. நான் அதே இடத்துல தான் இருக்கேன். அந்த மண்டபத்தையே தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனா நாகராஜ் மொபைல மட்டும் எப்படி அந்த போட்டோவுக்கு நடுவுல வெளிச்சக்கோடு பதிவாகி இருக்கு. இப்ப நாங்க 2 பேருமே எங்களோட மொபைல் போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்.
இப்பவும் அவரோட மொபைல்ல நான் எடுத்த படத்துல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஆனா என்னோட மொபைல்ல நாகராஜ் எடுத்த படத்துல வெளிச்சக்கோடு பதிவாகி இருக்கு. எனக்கு ரொம்பவே குழப்பமா இருந்தது. என்னவோ இங்க நடக்குதுன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த மொபைல் இப்போ நான் வச்சு பார்க்கும்போது பட் வரல. ஓகே, இப்போ நீங்கள் பிடிங்க, ஒரு நிமிஷம் பிடிங்க. ஓகே, வருது இல்லையா அந்த லைனு? சரி, என்னவா இருக்கும் அது? உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ ஏதாவது ஃபேஸில் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆகுதா இல்லை? இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க. எங்கேங்க? இப்போவா? இப்போ அங்கே எந்த அந்த இடத்துக்கிட்டயா? ஆமாம். சரி, ஓகே, வாங்க நம்ம பார்த்துடலாம் அந்த இடத்துக்கு. ஒரு வெளிச்சக்கோடு பதிவாகுதே தவிர சித்தர் உருவம் எதுவும் பதிவாகல. நான் இந்த நைட் இந்த மண்டபத்திலேயே தங்கலாம்னு முடிவெடுத்தேன். இந்த மண்டபத்தை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே மொபைல் எடுத்து எல்லாமே ஸ்னாப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாகராஜும் வந்து இங்கே ஸ்னாப்ஸ் எடுத்தார். அவரோட மொபைலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஃப்ளேம் மாதிரி உள்ளே வந்துச்சு, அதாவது ஒரு பீம் மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சு. அவர் ஏற்கனவே வீட்டில் காமிக்கும் போதும் அவர் பழைய ஸ்டில்லையும் வந்து அந்த ஃப்ளேம் இருந்துச்சு. பட் நாங்கள் மொபைலில் எடுத்த அந்த ஸ்னாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு ஃப்ளேமே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சு, என்ன அப்படின்னா சிம்பிளாக இருக்கிற இந்த மண்டபத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டும் இப்போ எனக்கு கன்வே ஆயிருக்கு. இந்த மண்டபத்தை நைட் டைம்ல கிராஸ் பண்ணவங்க சொன்ன திகிலான அனுபவங்கள் எல்லாம் என்னோட நினைவுக்கு வந்து போச்சு. நேரம் கடந்துகிட்டே இருந்தது. வாகன சத்தம் இப்ப சுத்தமா இல்ல. நான் மண்டபத்துக்குள்ள உட்கார்ந்திருந்தேன். கேமராவுக்கு எனக்கும் இருந்த இடைவெளி கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. உண்மைய சொல்லணும்னா நாங்க கேமராவை ஹிடனா, அதாவது யாருக்கும் தெரியாத மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். தூக்கம் வந்தது, ஆனா தூங்கல. சுத்தி சுத்தி பார்த்தேன். எங்க டீம்ல இருந்தவங்களை தவிர யாரையும் பார்க்க முடியல. ஆனா அவங்க கூட தூரமா இருந்ததால நான் தனிமையா இருக்கிறதா உணர்ந்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வந்தது. நாகராஜ் சொன்ன மாதிரி சித்தர்கள் உருவம் எதுவும் எங்க கேமராவில பதிவாகி இருக்குமோன்னு யோசிச்சபடி இருந்தேன். என் பக்கத்துல சித்தர்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி கற்பனை எல்லாம் எனக்கு வந்து போச்சு. இப்ப இந்த இடத்துல இருக்கிறதா சொல்லப்படும் அந்த 3 சித்தர்களும் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சதுமே என்னோட உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு பதட்டமா இருக்கு. கேமரா ரோல் ஆயிட்டு இருக்கிறதால இப்ப என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஒரு நாய் என்ன கடந்து போச்சு. நான் இருக்கிறத பார்த்து பக்கத்துல வந்து கடிச்சு குதறிட போகுதோன்னு பயத்தோட இருந்தேன். அப்படி எதுவும் நடக்கல. அப்பா, தப்பிச்சேன். நாய் என்ன கடந்து போச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸா நினைச்சப்போ இன்னொரு நாய் ஒண்ணு என்ன கிராஸ் பண்ணுச்சு. எனக்கு இது வரைக்கும் சித்தர்கள் இருக்காங்கன்னு உறுதியா சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. நாகராஜ் கிட்டையும் நான் அதை சொன்னேன். நாகராஜ் நான் எந்திரிச்சதும் அந்த இடத்த போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்ப நான் இந்த இடத்துல இந்த அமைதியான சூழல்ல தியானத்துல உட்கார போறேன்னு சொன்னாரு நாகராஜ். ஏற்கனவே இவருக்கு சித்தர்களோட தரிசனம் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ இவருக்கு ஏதாவது அனுபவம் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு வந்தது. நாகராஜ் தியானத்துல உட்கார்ந்தாரு. நெடுநேரமா அசைவற்ற நிலையில தியானத்துல இருந்தாரு நாகராஜ். இவருக்கு சில அமானுஷ அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அத நான் இவரோட முகத்தை பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். தலையை நிமிர்ந்து பார்க்கும்போது இவர் என்னோடய வயிற்று இருக்கிறாரு. நான் நிமிர்ந்து பார்க்கும்போது திருப்பி என்னோடய வயிற்று இருக்கிறாரு. அதுக்கு மேலே நான் என்னோடய பார்வை மேலே செலுத்த முடியாமல் கீழே குனிஞ்சிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் பேசும்போது இவர் வந்து எனக்கு அது 2 பேருமே சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷனோட செய்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை மாதவரத்துல இருக்கேன். இங்க பழங்கால மண்டபத்துல சித்தர்களோட நடமாட்டம் இருக்கு. நாகராஜ் எடுத்த சில போட்டோஸ்ல 3 சித்தர்கள் இருக்கிற மாதிரி சில உருவங்கள் பதிவாகி இருக்கு. ஒரு நைட் முழுக்க நான் இங்க ஷூட் பண்ணதுல இப்போ ஒரு ஆச்சரியமான சித்தர் எக்ஸ்பீரியன்ஸ் நாகராஜுக்கு கிடைச்சிருக்கு. தியானத்துல இருந்து விழிச்ச நாகராஜ்
தன்னோட கண்களை துடைக்கிறத பார்த்தேன். ஆர்வத்தோட நான் போய் அவர்கிட்ட பேசினேன். நாகராஜ் தியானத்துல இருக்கும்போது 3 சித்தர்களும் அவரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அதுல சிலரோட பேரை குறிப்பிட்டு தெளிவா இவர் விவரிக்கிறது தான் ஆச்சரியமானது. ஒரு சித்தரோட பேரு வேங்க ஏந்தர். அவரு நாகராஜோட வயித்தை பிடிச்சு அழுத்தி இருக்காரு. இன்னொரு சித்தரோட பேரு இருள்வாசர் மாதிரி கொஞ்சம் தெளிவில்லாம சொன்னாரு. அவர் எதிரில் நின்றுகிட்டு இருந்திருக்காரு. இன்னொரு சித்தரும் அந்த இடத்துல இருந்திருக்காரு. இதையெல்லாம் நாகராஜ் விவரிக்க நான் ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து பிடிச்சவர் பேர் வந்து வேங்கையந்தர். இன்னொருத்தர் பேர் வந்து இருள்வாசர இருள்நாசர தான் சொன்னார். இன்னொருத்தர் வந்து என் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருந்தார். அவர் உருவம் வந்து எனக்கு சொல்கிற மாதிரி எதுவுமே தெரியல. ஏன்னா இவர் என் பின்னாடி இருந்து தான் சொன்னார், இப்போ இது பண்ணார். ஆனால் என்னோட பின்னாடி இருந்து வரும்போது ஓரளவுக்கு என்னால் இவரோட உருவத்தை வந்து இது பண்ண முடிஞ்சது. நான் வந்து என்னோட தலையை நிமிர்ந்து பார்க்கும்போது இவர் என்னோடய வயிற்று இருக்கிறாரு. நான் நிமிர்ந்து பார்க்கும்போது திருப்பி என்னோடய வயிற்று இருக்கிறாரு. அதுக்கு மேலே நான் என்னோடய பார்வை மேலே செலுத்த முடியாமல் கீழே குனிஞ்சிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் பேசும்போது இவர் வந்து எனக்கு அது 2 பேருமே சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷனோட செய்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏற்கனவே இந்த மண்டபத்துல நாகராஜ் வந்து எடுத்த போட்டோஸ்ல 3 சித்தர்களோட உருவம் பதிவாகி இருந்தது. இப்பவும் அதே 3 சித்தர்கள் இவருக்கு தியானத்துல வந்து தரிசனம் கொடுத்திருக்காங்க. சோ என்னவோ ஒரு விஷயம் இங்க இப்ப நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் நம்மால காட்சியா பதிவு செய்ய முடியல. ஆனா இங்க நாகராஜுக்கு நடந்த விஷயங்கள் உண்மையானது. கொல்லிமலை கோரக்கர் குகைக்கு பக்கத்துல உலகமே தேடிக்கிட்டு இருக்கும் ஒரு பொருள் நாகராஜுக்கு கிடைக்கும்னு கோரக்கர் சொன்ன ஒரு வாக்கு இப்போ நிஜமாகிற நேரம் நெருங்கிடுச்சு. அதுக்குத்தான் இப்போ 3 சித்தர்கள் அவரை ஆசீர்வதிச்சிருக்காங்க. ரொம்ப நாளா தொடர்புல இல்லாம இருந்த நம்ம 3வது கண் டீமையும் திரும்பவும் நாகராஜோட இந்த ஸ்டோரி மூலமா இணைச்சிருக்காங்க. சோ அடுத்த சில தினங்கள்ல கோரக்கர் சொன்ன அந்த பொருளை தேடி கொல்லிமலைக்கு பயணம் செய்யவிருக்காரு நாகராஜ். அதை நேரடியா பதிவு செய்ய நானும் இவரோட கூடவே பயணம் செய்ய முடிவெடுத்திருக்கேன். இந்த மண்டபத்தில் சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னால் பர்சனலாக ஃபீல் பண்ண முடியல. ஆனால் நாகராஜ் வந்து இங்கே சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட பேர் முதற்கொண்டு கரெக்டாக சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாகராஜ் இந்த அமாவாசைக்கு கொல்லிமலைக்கு போக போகிறாரு. ஏன் அப்படின்னா, கோரக்கர் அவரோட கனவுல உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கொல்லிமலைக்கு போகிறாரு. அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்மளுடைய 3வது கண் டீமும் அவர் கூட டிராவல் ஆக போகுது. உலகமே தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொருள் நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சி மூலமா வெளிப்படணுங்கிறது தான் சித்தர்களோட விருப்பமா இருக்கலாம். அப்படி ஒரு அதிசயத்தை பார்க்கிற ஆவலோட நான் இங்கிருந்து புறப்பட்டேன். அடுத்து வேற ஒரு நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். கருவூரார் தனக்குள் வந்து நோய்களை குணப்படுத்துவதாக சொல்லும் அமானுஷ்ய மனிதர். கர்மா விலகினாதான் வியாதி போகும். நம்ம பண்றது ட்ரீட்மெண்ட் கிடையாது, கர்மா விலகணும். மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் டாக்டர் ஆராய்ச்சி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு குடுமியானந்து தெய்வமே